சாமியே சரணமையப்பா. என்னுடைய உறவுகளுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 வருடத்தில் அதாவது துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி தான். அதாவது மனைவிக்கு வண்டி வாகனத்துக்கு அதிபதி தான் இந்த சுக்கிர பகவான். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் இந்த 2025 வருடத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த 2025 உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போகிறார். அடுத்தபடி இந்த 2025 பார்த்திங்கன்னா முக்கியமான 3 கிரக பயிற்சிகள் நடக்க போகுதுங்க. அந்த முக்கியமான 3 கிரக பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல 1 அதாவதுன்றது சனி பயிற்சி, 2வது பார்த்திங்கன்னா குரு பயிற்சி, 3வது பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி. சனி பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா 2.5 வருடத்துக்கு ஒரு தடவை இன்னொரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுவார். அந்த மாறக்கூடிய தன்மை கொண்டவர் தான் இந்த சனி பயிற்சி. அடுத்தது ராகு கேது பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறக்கூடிய தருணம் 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அவர் தான் இந்த ராகு கேது பயிற்சி. அடுத்தது குரு பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அவர் தான் இந்த குரு பயிற்சி. அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 3 கிரகமே முக்கியமான கிரகங்கள் இந்த ஒரே வருஷத்தில் அந்த 3 கிரக பயிற்சிகள் ஆகிறது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு அதிசயம்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ எந்தெந்த தேதியில் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல பார்த்திங்க அப்படின்னா 29ஆம் தேதி 3வது மாதம் 2025 வருடத்தில் அதாவது சனி பயிற்சி ஆகிறார். அப்போ கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு ஜென்மச்சனியை வரார். அப்போ மீன ராசிக்கு ஜென்மச்சனியை வரும்போது கிட்டத்தட்ட மீன ராசியில் பார்த்திங்கன்னா 2 வருஷம் 2 மாதம் 5 நாள் மீன ராசியில் இருக்க போகிறாரு சனி பகவான். அவரு நமக்கு என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அதாவது 5ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்போ 6ஆம் இடத்துக்கு போக போகிறார். கிட்டத்தட்ட 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு எப்போ போகிறாரு? 29ஆம் தேதி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்ச் 2025 போகிறார். அப்போ 5ஆம் இடம்னு சொல்கிறது பஞ்சமச்சனியில் இருந்து வந்த சனி பகவான் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரோகச்சனியை மாறுறார். ரோகச்சனின்னா என்ன? உடல் உபாதிகள் சரி பண்ணி கொடுக்குற இடத்துக்கு போகிறார். நான் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகுன்ற நிலைமைங்க, கம்பல்சரி நான் மெடிசன் டேப்லெட் போட்டே தான் ஆகணும் அந்த மாதிரி நிலைமைங்க. எனக்கு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தேவையில்லாத உடல் உபாதிகளை கொடுத்துட்ருக்கிறாரு. ஏன்னா ரோகச்சனி அப்படின்னா வம்பு வழக்கு இந்த மாதிரி இடமெல்லாம் பிரச்சனை தீரக்கூடிய இடம் தான் இந்த ரோகச்சனி. அப்படி பார்த்தோன்னா இந்த ரோகச்சனி நமக்கு எப்படின்னா தலைக்கு வர சனி தலைப்போக்கோடு போகக்கூடிய நேரம். பெருசாக கெண்டம் வருதுன்னு சொன்னாங்க, எனக்கு போயிடுச்சு சாமி சின்னதாக, கண்டிப்பாக போக போகுது. உங்களுடைய நிலைமை பெருசாக வர பிரச்சனை சின்னதாக தான் போக போகுது. கஷ்டங்கள் தீரப்போகுது, 2 நோய் நொடிகள் இருந்தாலும் சரியாக போகுது. கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அவமானம் இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது நமக்கு இது நடந்துகிட்டு இருந்தால் கூட அதெல்லாம் சரியாக போகுது. ஒரு இடம் வாங்கிட்டோம், கிரையம் பண்ண முடியல, கிரையம் பண்ண போகிறீங்க. 2வது ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கிறேன், என்னால் வாங்க முடியல. ஏதோ ஒரு சூழலில் நான் எனக்கு பண கஷ்டம் இருக்குது சாமி, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறேன், மொத்தத்தில் நான் ஒரு பைத்தியக்காரனாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 29ஆம் தேதி 3வது மாதம் 25க்கு மேலே உங்களுக்கு சனி பகவான் கிட்டத்தட்ட 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு மாறுறது அற்புதமான தருணம். நிச்சயமாக உங்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. என்னன்றது நீங்கள் இதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். 1. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பயிற்சி. குரு பயிற்சின்றவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 14ஆம் தேதி அதாவது 5வது மாதம்
14ஆம் தேதி 5வது மாதம் 2025 குருவும் பெயர்ச்சாகிறார். அடுத்தது அந்த குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்க வேண்டிய குரு பகவான் அடுத்தது 9ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 8ஆம் இடம் வந்து அஷ்டம குருவாக இருந்து உங்களுக்கு ரொம்ப ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த குரு பகவான் அடுத்தது 9ஆம் இடம் பாக்கிய குருவாக மாறுறார். பாக்கிய குரு அப்படின்னா என்ன? என்னுடைய கனவு இப்போ நனவாக போகுது அப்படின்னு சொல்கிறது தான் பாக்கிய குரு. பாக்கிய குரு அப்படின்றது எனக்கு ஏதோ ஒரு பாக்கியங்கள் கொடுத்துட்டார். இப்போ ஒரு உதாரணம், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அந்த பாக்கியத்தை இப்போ கொடுத்துருவார். எனக்கு திருமணம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, கல்யாணம் ஆகலை, அந்த ஆகிற வாய்ப்பு இப்போ ஏற்படுத்தி கொடுத்துருவார். அடுத்தது என் பூர்வீக கடன், பூர்வீக கோர்ட்டு கேஸு பிரச்சனை, என் சொத்து பிரச்சனை நடக்குது, எங்களுடைய அண்ணன் தம்பியெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, சொத்து பாக பிறவனை பிரிக்க முடியாமல் கிடக்குது, சொத்து இருந்து நான் ஒரு அனாதை போல் வாழ்கிறேங்க, கடனாளியாக இருக்கிறேங்க அப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் இப்போ அந்த 2025 நடக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு இப்போ வந்து அடுத்தது வந்து 9ஆம் இடத்துக்கு குரு போகிறார். அந்த பாக்கிய குருவாக வராரு 14ஆம் தேதி, அதாவது 5வது மாதத்தில் குரு வந்து ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. அப்படி போயிட்டாருன்னா அருமையான தருணம் உங்களுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் உங்களுக்கு வந்து இப்போ சனி மாறுற நேரமும் அருமையான நேரத்தில் மாறுறாரு. கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ வந்து ரொம்ப அகலப்பாதாளத்தில் ரொம்ப டவுனாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி மாறும்போது ஒரு 30% மேலே வந்துடுறீங்க, 30% நீங்கள் மேலே வந்துடுறீங்க. அடுத்தது குரு பயிற்சி ஆகிறார். அந்த குரு பயிற்சி வந்து அஷ்டம குருவிலிருந்து 2வது நான் சொன்ன மாதிரி பாக்கிய குருவாக மாறும்போது அந்த 30% இருந்து இன்னொரு 40%, கிட்டத்தட்ட 70% உசந்து வந்துட போகிறீங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுடைய அதாவது வந்து பெயர்ச்சி, அந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி 5வது மாதத்தில் 2025ஆம் தேதி ராகு கேது பயிற்சியார். அந்த ராகு கேது பயிற்சி எங்கே இருக்கிறாரு? 6ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான், அதாவது மீன ராசியில் இருந்த ராகு பகவான் கும்பராசிக்கு போகிறார். அப்போ 6ஆம் இடம் ரோகஸ்தானத்தில் இருக்க வேண்டிய ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கு புத்திரஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ உங்களுக்கு இந்த புத்திரஸ்தானங்கள் உங்களுக்கு பெருகிறதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா 5ஆம் இடம் அப்படின்றது புத்திரஸ்தானம். பொதுவாக ஒவ்வொரு ஸ்தானம் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 1ஆம் இடம்ன்றது ஜென்மம், 2ஆம் இடம்ன்றது வந்து தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், 3ஆம் இடம் அப்படின்றது சகோதரஸ்தானம், தைரியஸ்தானம், 4ஆம் இடம்ன்றது மாதிரஸ்தானம், சுகஸ்தானம், 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம், பூர்வீக புண்ணியஸ்தானம், 6ஆம் இடம்ன்றது ரோகஸ்தானம், 7ஆம் இடம்ன்றது கலஸ்தரஸ்தானம், 8ஆம் இடம்ன்றது ஆயுளஸ்தானம், 9ஆம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிதுருஸ்தானம் அண்டு வந்து பாக்கியஸ்தானம். 9ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா கட்டன்றது பாக்கியஸ்தானம். இன்றைக்கி 8ஆம் இடம்ன்றது ஆயுளஸ்தானம், 9ஆம் இடம் பிதிருஸ்தானம், பாக்கியஸ்தானம். 10ஆம் இடம்ன்றது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி தொழில் ஸ்தானம், 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம், 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானம். இப்போ இது நீங்கள் வந்து ஜாதகம் கற்றுக் கொடுக்குறது இது நான் சொல்லலைங்க, இது ஜென்ரலாக பொதுவாக தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் புத்திரஸ்தானத்தில் இருந்து ரோகஸ்தானத்துக்கு மாறுறதுனால ரோகச்சனி உங்களுக்கு ஒரு நன்மை. அடுத்தது குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து இப்போ ஆயுள் ஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடம் அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை. அடுத்தது உங்களுக்கு வந்து ராகு 6ஆம் இடத்துல இருந்து ரோகஸ்தானத்தில் இருந்து 2வது புத்திரஸ்தானத்தில் மாறும்போது புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்கு உண்டான இடத்துக்கு வராரு. அதே மாதிரி கேது பகவான் 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ விரயஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு. அப்போ உங்களுக்கு விரயஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு கேது வரும்போது உங்களுக்கு இந்த கேதுவுடைய பார்வை காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். ஏதோ ஒரு வகையில் 4 காசு நம்ம கையில் இருக்கும், கடன் உடனே வாங்கி தான் வச்சுருப்போம், ஆனால் 4 காசு இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காடுகரை திருத்துன்னு நினச்சிருப்பீங்க, திருத்த முடியாது இருந்திருக்கும். அது இப்போ இவங்களுக்கு வந்து சரி செய்ய போகிறீங்க. கிணறு வெட்டலாம் நினச்சிட்ருப்பீங்க, போர் போடலாம் நினச்சிருப்பீங்க, பண்ண முடியாது இருந்திருப்பீங்க. அது இப்போ பண்ணக்கூடிய யோகத்தை கொடுத்துருப்பார். 2வது நமக்கு விவசாயத்துக்கு சார்ந்ததோ இல்லை நமக்கு வந்து அத்தியாவசியத்துக்கு தேவை அந்த காரு வண்டி வாங்கலாம் நினைப்பீங்க,
வாங்க முடியாது இருப்பீங்க, அது இப்போ இந்த வருஷத்தில் வாங்க போகிறீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியங்கள், குழந்தை இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு சரியான முறையில் உங்களுக்கு புத்திர செல்வங்கள் கிடைக்க போகுது. அது அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சுயமாக வாரிசு கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து தத்தெடுத்து வளர்த்தலாம், ஒரு சிலருக்கு டெஸ்ட் டியூபே வைக்க வளர்த்தல மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அவங்க எங்கே அந்த ஸ்தானத்தை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி புத்திர செல்வங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் 2025 அவங்க வாழ்க்கையில், அதாவது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் வந்து ஒருத்தராக இருக்கிறவங்க சரிங்களா, சன்னியாசியாக இருக்கிறவங்க சம்சாரியாக இருப்பீங்க, இப்போ அந்த 1 2 இருப்பீங்க, அந்த 2 இந்த வருஷம் 3 ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்குதுங்க சரிங்களா. அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கேது பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆடம்பர பொருட்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். கபோர்டு ஒர்க்கு பண்ணுவீங்க, வீடு வாசல் பெயிண்டிங் பண்ணுவீங்க, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அதை விட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு செய்யலாம்னு நினச்ச ஒரு விஷயத்தை செய்ய முடியாத விஷயத்தை இப்போ பண்ணுவீங்க. ஒரு ஃப்ளோராக இருக்கிறது 2 ஃப்ளோராக மாற்றுறதுக்கு கூட இப்போ வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா. மொத்தத்தில் ஒரு இடம் வாங்கி போட்டுட்டோம், அந்த இடத்துல வீடு கட்ட முடியாமல் நான் வந்து வாடகைக்கு இருக்கிறேன் இல்லை வெளியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, இல்லை நான் ஒரு வீடு இருக்குது ஏன் ஆசைக்கு தகுந்த மாதிரி இன்னொரு வீடு கட்டலான் இருக்கிறேன், அவங்களுக்கெல்லாம் இப்போ நடக்கும். மொத்தத்தில் அத்தியாவசியம் இந்த வருஷம் நடந்துடும், உங்களுக்கு அது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனக்காரகன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான். அப்போ உங்களுக்கு வந்து செவ்வாய் போய் உங்களுக்கு 2ஆம் இட தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் எந்த ஸ்தானத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தாற் போல் பலன்கள் கொடுத்துருவார். அதனால் உங்கள் சாதகத்தில் அவர் எங்கே இருக்கிறார், உங்களுக்கு வந்து குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய், அவர் எங்கே இருக்கிறார், அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார், முதல்ல அது பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியக்காரகன் அப்படின்னு சொல்கிறது குரு பகவான். பொதுவாக ஒவ்வொருத்தருக்குமே தைரியம் கொடுக்குறது யாருன்னா குரு தான். ஏன்னா பழமொழி சொல்லுவாங்க, குரு பார்த்தா கோடி புண்ணியம், குரு கொடுத்தால் எவரை தடுப்பார், குரு கொடுக்கறது யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த குரு பகவான் உங்களுக்கு தைரியக்காரனாக இருக்கிறார், சகோதர ஸ்தானம் தைரியக்காரனாக இருக்கிறார். எதாக இருந்தாலும் நான் இருக்கிறேன் நீ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அதனால் மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ண போய் அந்த இடத்துல உபதிரியம் வந்து மாட்டிக்காதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி காரணம் என்ன, அஷ்டம குருவில் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 2023 உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த மார்ச் மாதத்தில் இருந்து மே மாதத்தில் இருந்து 2024 மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம குரு. அதில் கொஞ்சம் இந்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக தொழில் முடக்கம், 4 காசு நஷ்டம், வண்டி வாகன இழப்பு, தொழில் இழப்பு, மொத்தத்தில் மான மரியாதை இழப்பு, இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அஷ்டம குரு இல்லையா, அஷ்டம குருவில் நஷ்டங்களை பண்ணிட்டாங்கன்றது ஒரு ஐதீகம், சிலருக்கு இதெல்லாம் நடந்திருக்கலாம் சரிங்களா. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100% அந்த அஷ்டம குரு முடிஞ்சு இப்போ உங்களுக்கு பாக்கிய குருவாக வந்திருக்கிறதுனால வண்டி வாகனம் வாங்குகிற யோகம், மண்மனை வாங்குகிற யோகம், இடம் பூமி வாங்குகிற யோகம், ரெண்டாவது காதல் கல்யாணத்தில் தடையை நின்னவங்களுக்கு இப்போ மீண்டும் அந்த வாழ்க்கை வளரப்போகுது. பட்டு போன செடி மீண்டும் தலைய போகுது சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என் குடும்பத்தை விட்டுட்டு அதாவதுன்றது வந்து மனைவி மக்கள் விட்டுட்டு இன்றைக்கி நான் வனவாச வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகுது. கிடைச்ச வேலைக்கு போய் செய்துட்ருக்கிற நேரம் போக உங்களுக்கு ஆசைப்பட்ட வேலை நீங்கள் செய்ய போகிறீங்க. அந்த வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவானும் அடுத்து உங்கள் நல்ல இடத்துல உட்காராரு. அதாவது 6ஆம் இடம் ரோகச்சனியாக உட்காரும்போது கண்டிப்பாக 95% நல்லது கொடுத்துருவார். அதே மாதிரி குரு வந்து பாக்கிய குருவாக உட்காரதுனால அவரும் 95% உங்கள் தரத்தை உயர்த்தி கொடுத்துருவார். இது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு 5ஆம் இடத்துல உட்கார்றதுனால இது வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை நாணை இழந்தவங்களுக்கு, ஏன்னா புத்திர பாக்கியம்ன்றத 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆனவொடனே குழந்தை பிறந்துடும், ஒரு சிலருக்கு என்ன தான் ஹாஸ்பிட்டலு மருந்து மாத்திரை இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் தடையாக நிற்கும். அவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த ராகுவுடைய பார்வை கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 18ஆம் தேதி 5ஆவது மாதம் 2025 இருந்து அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் தேதி 12ஆவது மாதம் 2026 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்திர செல்வம் பெருகிற இடத்துல உங்களுக்கு இந்த ராகு பகவான் உட்காந்துட்டார்.
அதனால் உங்களுக்கு புத்திர செல்வம் கண்டிப்பாக பெருகும் ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு அங்கீகாரம் இல்லாமலே வாழ்ந்துட்டீங்க. காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வந்து வண்டி வாகனத்துக்கு அதிபதி, மனைவிக்கு அதிபதி. அப்போ நமக்கு குடும்பம் வேணும், சொந்தம் வேணும், ஜாதி வேணும், ஜனத்தார் வேணும்னு சொல்லி மற்றவங்களுக்கு அவங்களுக்காக வேண்டி நீங்கள் வாழ்ந்துட்டீங்க. இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி நீங்கள் வாழ போகிறீங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்குறாரு ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரு, வண்டி, வாகனம் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நிலைமை மாறப்போகுது. இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்க போகுது ஒன்று. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்புன்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு அடுத்தது வந்து இப்போ இந்த சனி வந்து வக்கரத்துக்கு போவார். எப்போ போவார்னா கிட்டத்தட்ட ஒரு 7வது மாதம் 16, 17 தேதிக்கு 2025 சனி வக்கரத்துக்கு போயிடுவார். அப்படி போயிட்டார் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 26, 27 தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நவம்பர் மாதத்தில் 2025 வக்கர நிவர்த்தி ஆவார். இந்த ஒரு தேதிக்குள்ளாரியே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கொடுத்துருவார். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அயல் நாட்டுக்கு போகிற யோகத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூமி மாறுற யோகத்தை கொடுத்துருவார். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடனை கட்டி வெளியில் வரத்துக்கு யோகத்தை கொடுத்துருவார். 2023 அதாவது வந்து மே மாதத்துலேருந்து 2024 மே மாதம் வரைக்கும் பட்ட கஷ்டத்தை இதுக்கு மேலே கொடுக்க மாட்டார். கிட்டத்தட்ட நான் சொல்கிற மாதிரி இந்த மே மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்குண்டான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. சரிங்களா? கான்ட்ராக்டை எடுத்து செய்கிறவங்களுக்கு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு, சொந்தமாக பிஸ்னஸ் வச்சு 4 பேர்த்து சம்பளம் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அருமையான ஒரு தருணத்தில் இந்த துளாராசிக்காரங்களுக்கு இப்போ பிறக்க போகுது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு குரு பார்வை அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வர வேண்டிய குரு பகவான் 5ஆம் பார்வையை உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. பொதுவாக குரு பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5, 7, 9 5ஆம் இடமாக கன்னி ராசி தான் பார்க்குறாரு. துளாராசி பார்க்குறாரு. ஏன்னா இப்போ கன்னி ராசி தான் பார்த்துட்ருக்கிறாரு. அதாவது எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 5வது மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் கன்னி ராசி பார்க்குறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி 5வது மாதம் 2025க்கு மேலே பார்த்தீங்கன்னா கன்னி ராசி பார்க்குறவர் துளாராசி பார்க்குறாரு. அப்போ உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது குருவுடைய பார்வை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 14ஆம் தேதி 5வது மாதம் 2025க்கு மேலே குரு பார்வை உங்கள் ராசி பார்த்தாருன்னா அதை சொன்னேன், குரு பார்த்தா கோடி புண்ணியம். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய நிலைமை மாறப்போகுது. உங்கள் கையில் 4 காசு இருக்க போகுது. வீட்டில் 4 காசு இல்லாத இருந்த காலம் போய் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது 4 காசு நம்ம வச்சு அழகு பார்க்குற காலம் கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? மொத்தத்தில் உங்களுக்கு அந்த குருவுடைய பார்வை காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு பார்வை 5ஆம் இடமாக பார்க்குறதுனால, ஏன்னா புத்திரக்காரகன் திருமணக்காரகன் இது ரெண்டுமே டைரெக்டாக பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் இடமாக பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருக போகுது. எனக்கு ஆண் இருக்குது பெண் இல்லை, பெண் இருக்குது ஆண் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு வாரிசு கொடுக்க போகிறாரு ஒன்று. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கேது பார்வை உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடமாக பார்க்குறாரு. 11ஆம் இடமாக லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அதுவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குன்னு உண்டான ஒரு அங்கீகாரத்தை வாங்க போகிறீங்க. அதாவது எனக்குன்னு ஒரு சொந்த மண்மனை இல்லைங்க, வீடு வாசல் இல்லைங்க, நான் லட்சக்கணக்கில் ஒரு மாற்றி விட்றேன், சம்பாதிக்கிறேன், பிடிக்கிறேன், பார்க்குறேன், செய்கிறேன், எனக்குன்னு ஒரு வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறீங்களா? நிச்சயமாக உங்களுக்கு அந்த கேதுடைய பார்வை காலம் இந்த 2025 உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார். மொத்தத்தில் இந்த 2025 உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைய போகுது. ஏன்னா துளாராசிக்காரங்களுக்கு கலஸ்திர அதாவது வந்து பார்த்தோன்னா அஷ்டம குரு வந்து உட்காந்து கொஞ்சம் படாத பாடுபட்டுட்டீங்க. கிட்டத்தட்ட வந்து சொன்னவங்கெல்லாம் சொன்னாங்க உங்களுக்கு துளாராசிக்கு நல்லா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, நல்லது நடக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எதுவுமே நடக்காத சிலம்பங்களில் பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த அஷ்டம குரு முடிஞ்சு பாக்கிய குருவை மாறக்கூடிய ஒரு தருணத்தில் உங்களுடைய கனவு நனவாக போகுது. உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. சரிங்களா? மொத்தத்தில் உங்களுக்கு 1, 2 ஆனீங்க, 2 இப்போ 3 பேர் ஆகக்கூடிய யோகத்தை இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த 2025 கொடுத்துருக்குது. தொழிலில் ஒரு நல்ல மாற்று வழிகள் கிடைக்க போகுது. அனுபவித்து பார்த்து என்னன்றது சொல்லுங்கள். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால அவர் உங்கள் ஜாதகத்தில் எத்தனாம் இடத்துல உட்காந்து எந்த ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்றத கண்டிப்பாக அவர்கிட்ட பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் தான். அவர் நல்ல இடத்துல உட்காந்துட்டாருன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கொடுத்துருவார் வாரிசை. அதே மாதிரி கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய். உங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு அதிபதியாக இருக்கிறவர் செவ்வாய் தான் இருக்கிறார். அவர் எத்தனாம் இடத்துல இருக்கிறார், அவர் நல்ல இடத்துல உட்காந்துட்டாருன்னா நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார்.
அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஆயுளுக்காரகனுக்கு அதிபதி சுக்கிரனாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஏதோ ஒரு உடல் உபாதைகள் கொடுத்துட்டு இருந்தாலும் சுக்கிரன் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய தன்மை கொண்டவர். அவர் எந்த இடத்துல உட்காராரோ, ஒரு உதாரணம் 2ஆம் இடத்துல உட்காந்துட்டாருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் நல்லாயிருக்கும். 3ஆம் இடத்துல உட்காந்துட்டாருன்னா தைரியஸ்தானம் நல்லாயிருக்கும். 5ஆம் இடத்துல உட்காந்துட்டாருன்னா புத்திரஸ்தானத்தை கொடுத்துருவார். 7ஆம் இடத்துல உட்காந்துட்டாருன்னா கலஸ்தரம் திருமணத்தை கொடுத்துருவார். அதனால் உங்கள் ஜாதகத்தில் பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களும் எங்கே இருக்குது, அது எந்த நிலைப்பாடில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. 10 பொருள் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறது பெருசு இல்லை. அந்த 10 பொருளும் எதுக்கு நம்ம யூஸ் ஆகுது, அது எந்த நேரத்தில் யூஸ் ஆகுதுன்றது ஒரு கணக்கு இருக்குல்ல. அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகன்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த பலன்களை நீ பார்த்துட்டு எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த 2025 இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான வழியை பாதையை காட்ட போகிறாரு. சரிங்களா? மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைய போகுது, பணம் வரவை கிடைக்க போகுது, சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோடய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.